ஹாய் ஹலோ வெல்கம் டு YMG மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது 2026 ரீசெண்டாக வெளிவந்த ஒரு காமெடி த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஒரு மலையாள படம். மலையாளம் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே செமையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு டேரக்ஷனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுக்கிறாங்க. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம படத்தை எதுவுமே எதிர்பார்க்காத முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ சொல்லவே கூடாத அளவுக்கு, பேசவும் முடியாது, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு மூவிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாப் 1ல் இருக்குது. நம்ம நிறைய பார்க்குற படமே பார்த்தீங்கன்னா மலையாள மூவியாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேரக்ஷன்லாம் பக்காவாக இருக்குது. இந்த படமும் அதே வரிசையில் தாங்க இருக்குது. இது ஆக்சுவலி பேர் என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMG மூவிஸ் டைம்ஸ்க்கு புதுசாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் OTT ரிலேட்டான மூவிஸ்க்கு, அதர் லாங்குவேஜ் மூவிஸ்க்கு நம்ம சேனலை பார்த்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிஸ்க்குள்ளே போகலாம். படத்தோட பேர் பரதநாட்டியம் டு மோகினியாட்டம். இது ஆக்சுவலி வந்து செகண்ட் பார்ட்டு. இதோட ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படிலாம் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தாலும் சரி, நீங்கள் பார்க்காம இருந்தாலும் சரி, இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாகவும் நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். செகண்டில் வந்து அழகாக தெரிஞ்சிடும். ஆக்சுவலி ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலியில் வந்து ஒரு குடும்பத் தலைவர் இறக்குற தருணத்தில் சொல்கிறாரு, இல்லைடா எனக்கு உங்கள் ஃபேமிலி மட்டும் கிடையாது, எனக்கு இன்னொரு ஃபேமிலியும் இருக்குது. அந்த ஃபேமிலியும் வந்து நீங்கள் அது அந்த வீட்டோட மூத்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன்கிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாமே. ஒரு அதாவது மரண படுக்கையில் இருக்கும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னை தயவுசெய்து 2 பேரையும் சேர்த்து வச்சிடும், எல்லோரும் ஒரே குடும்பமாக இருங்கன்னு. அதை தான் நம்ம படத்தோட ஹீரோ வந்து 2 ஃபேமிலியும் ஒன்றா ஆக்கிறாரு. ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிஞ்சுது. இப்போ கண்டினியூஷன் செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. அவங்களாம் எப்படி குடும்பத்தை நடத்திட்டு எப்படி ஜாலியாக போகிறாங்க, அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் இன்சிடெண்ட் நடக்குது, அவங்களால எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு பல இன்சிடெண்ட் நடக்குது. அதெல்லாம் ஒரே குடும்பமாக சேர்ந்து அந்த இன்சிடெண்ட்லேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற கதையாக தான் இந்த கதை இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் நடிச்சிருக்க ஆக்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் செமையாக நடிச்சிருக்காங்க. இதில் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு குடும்பம் வந்து எப்படி வந்து ஒரு தப்பே பண்ணிட்டாலும் அவங்க ஒரே குடும்பமாக இருக்கிறதுனால ஒருத்தரும் வந்து நம்மளாம் என்ன நினைப்போம், நான் வேணாம், இந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம விலகிடலாம், நம்மளுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு போனால், எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய தலைக்கு வந்தது தலைப்பாகையிட்டு போகணும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எப்படி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வராங்கங்கிறதாங்க இந்த கதையே. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி என்னடா பிரச்சனை 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 சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா OTT நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு IND ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/7.6 கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹிட் மூவி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படமாக இந்த படம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி மூவிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.